வணக்கம். தாய்மன்னாப்பிலிருந்து மாரிமுத்து. இப்ப நம்ம விவசாயம் பண்ற எல்லாருமே, நமக்கு விவசாய நிலத்துக்கு தேவையான எல்லா ரசாயன உரங்களும், பூச்சிக்கொல்லி மருந்துமே நம்ம வெளிய வாங்கிட்டு இருக்கோம். இதனால என்னன்னா, அளவுக்கு அதிகமான செலவுகள் ஆகுது. அவங்க அந்த பூச்சிய கட்டுப்படுத்துறதுக்காகவும், செடி வளர்றதுக்காகவும் நெறைய அளவுக்கு அதிகமான ரசாயனங்கள் கலந்து, அது நம்ம மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர் இறந்து போயிருது. அதை திருப்பி நம்ம அதிகப்படுத்துறதுக்காக 1 கிலோ போட்ட இடத்துக்கு 10 கிலோ, 10 கிலோ போட்ட இடத்துக்கு 100 கிலோ அந்த மாரி போட தேவை இருக்குது. அந்த மாரி போறதுனால செலவினங்கள் ஜாஸ்தியாகுது. மண்ணோட தரம் ரொம்ப கெட்டு போயிரும். நுண்ணுயிர் சுத்தமா இறந்து போயிரும். ஸோ அந்த மாரி இல்லாம நமக்கு வேணுங்கிற உரம் நம்மளே உற்பத்தி பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம எந்த ரசாயனத்தையும் அதுல குடுக்க போறதில்ல. ஜீவாமிர்தம், மீன் அமிலம், பஞ்சகாவியம் அந்த மாரி கலந்துக்க முடியும். அது இல்லாம உங்களுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு உலக அளவுல இந்த போர் நடந்ததுனால ரசாயன உரங்கள் வாங்கக்கூடிய அளவு ரொம்ப குறைஞ்சிருக்குது. இதனால நெறைய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இன்னும் வருங்காலத்துல இது நெறைய நடக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப தனக்கு தேவையான உரங்கள் நம்மளே உற்பத்தி பண்ணிட்டோம்னா, செலவினங்களும் நமக்கு கம்மியாகும். நம்ம மண்ணும் ரொம்ப வளமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம பயன்படுத்துங்க. நன்றி.